இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா 3 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு 5 கிலோ அண்டா போதுமானது. ஃபஸ்ட்டு 350 ml ஆயில், ஒரு 8 பச்சை மிளகா நல்லா வெடிக்கட்டும். வடித்ததுக்கப்புறமா 1 கிலோ வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. 1 ஸ்பூன் வத்தல் தூள் கலருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போன பிறகு 1 கைப்பிடி கொத்தமல்லி, புதினா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 3/4 கிலோ தக்காளி ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கிறோம், அதை போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டதும் நல்லா கிரேவி மாதிரி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிரேவி மாதிரி வந்ததும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வத்தத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். மல்லித்தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். மசாலா போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது 3 கிலோ சிக்கன் நம்ம ஊற வச்சு சேர்த்துக்கலாம். சிக்கனில் என்னெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோன்னா கேடு, கொத்தமல்லி, புதினா, வத்தல் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ஒரு 1/4 மணி நேரம். சிக்கனை போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்த பிறகு நம்ம அளவு தண்ணி ஒரு 7 லிட்டரு எடுத்து வச்சுக்கிறோம், அதை ஊற்றிக்கலாம். அளவு தண்ணி ஊற்றுனதும் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம 3 கிலோ அரிசி எடுத்து வச்சுக்கிறோம், அதை போட்டுக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தால் இன்னும் பிரியாணி பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம நல்லா கிளறி விட்டு தம் போட்டுக்கலாம். தம் போடும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு மேலே வெயிட்டான பாத்திரம் ஏதாவது இருந்தால் வச்சுக்கலாம். தம்மு வந்து ஒரு 20 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து பார்த்தா நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி.